ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் நின்று உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் பேச போற வார்த்தைகளை நீர் அறிந்த தேவன். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவசியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வண்ணமாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையிலே பிழைக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜீவிக்கும்படியாக வந்திருக்கிறவங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே லூக்கா 14ஆம் அதிகாரம் அதிலே 31 33 மட்டும் நாங்கள் வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 31 33 மட்டும் வாசிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். සිංහලෙන් අර ලූකා 14 31 ඉඳලා 33. ලූකා 14 31 ඉඳලා 33 විතරයි. මං කියන්නම්. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 24,000 சேவரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்கக்கூடுமோ? கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே பிசாசியலினுடைய 2ஆம் பாகத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதிலே 3 தீர்க்கதரிசி கொடுக்கிற 3 காரியங்களும் அங்கே அடங்கும் என அதை இன்றையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னென்ற நாட்களாக நான் முன்னமே சொன்னது போல இந்த புத்தகமானது வாசிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு ஒரு அடுப்பு தட்டியோ அல்லது செய்தியினுடைய காரியங்களை அடுப்பு தட்டுற மீனிங் என்னென்னா, திரும்ப திரும்ப நாங்கள் வாசிக்கும் போது அதில் கொஞ்சம்தான் வரும். அதை நான் சுருக்கி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். புரியாவிட்டாலும் நீங்கள் வீடுகளில் சென்று நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். அப்போ அதனால் இந்த வெள்ளி ஆராதனை என்பது தீர்க்கதரிசியுடைய ஒரு பொருளின் கீழாகவே நாங்கள் மற்ற நாட்களிலே கொமனாக தேவன் எதை பேசுகிறாரோ நாங்கள் அப்படி பேசி எல்லாருக்கும் அது பேசப்படுறோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிலே அடங்கி இருக்க நான் விரும்புகிறேன், இல்லாட்டா அதை முடிக்கலாது. அப்போ அதனால் அதில் இருக்கிற முக்கிய காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அதுக்காக தான் நாங்கள் இப்போ நான் அது நினைக்கிறேன் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த வெள்ளி ஆராதனை, அதை விட கூட என்று நினைக்கிறேன். நான் அறிந்தது தான் நான் சொல்லுகிறேன். அப்போ இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அதிக நாட்கள் முதலாவது இது பெண்களுக்குரிய ஆராதனையாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா வேலைக்கு ஆண்கள் போக பெண்கள் வீடுகளில் இருப்பான். ஆனால் இப்போ அதை மாற்ற வேண்டியிருக்கேன். இப்போ ஆண்கள் என்ன இருக்க பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறபடினாங்க. இப்போ ஆண்களும் போய் பெண்களும் போகிறபடினால இன்றைக்கி அதை கொமனாக மாற்றிருக்கு. இல்லாட்டி ஒரு சில பேர் தான் வருவாங்க. அப்படி காலத்தின் கட்டாயம் அதை மாற்றுகிறது. அதனாலே
ஏனென்றால் நாங்கள் செய்தி அறிஞ்சாதான் பெண்கள் வந்து வீட்டோடு இருக்கிறபடினால எப்பயுமே தேவனுடைய வார்த்தையை அவங்க அறிந்தாதான் அந்த குடும்பத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அதனால்தான் ஸ்திரீகள் எப்பொழுதும் சபைக்கு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆணும் அடங்குகிறார்கள், பெண்களும். அதே போல நாங்கள் செய்தியை அறியும் போது அப்போ அதனால தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் அது நாங்கள் இந்த வண்ணமாக குடும்பமாக, அதாவது இன்றைய நாட்களிலே வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களை வந்து நாங்கள் செய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆத்துமா உண்மையாக தேவனுக்குள்ளாக மறுபடி பிறந்திருந்தால் அது வாஞ்சிக்கும். ஏனண்டா தீக்கர் சொல்கிறேன், நான் நேற்று 1ஆம் தேதி போட்ட கட்டிங்க வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் சொல்கிறேன், ஏனண்டா ஒரு மனிதனுக்கு சரீரத்துக்கு எப்படி ஒரு ஆகாரம் தேவை போல உண்மையாக மறுபடி பிறந்த மனிதனுக்கு வார்த்தை தான். அப்போ அவன் வரதான் பலப்படி எனக்கு தெரியுமென்று இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான், நாளுக்கு நாள் கர்த்தர் பேசுகிற காரியத்தில் அவன் வரதான் வலிக்கிடுவான். ஏனென்றா அவனுக்கு வீட்டில் இருக்கிறத விட நான் போவேன். ஒருவேளை அவன் பலவீனம், வியாதி, ஏலாதவா இருந்தாலும் இல்லை நான் தேவன்கிட்ட போ. ஏன்னா அது ஆத்துமா, அந்த ஆத்துமாவில் அந்த காரியம் அவனுக்கு இருக்க மட்டும் அவனுக்கு வாஞ்சை உண்டாகும். அப்போ அந்த வாஞ்சை தேவன் வழியை இலகுப்படும். அப்போ எங்களுக்கு நாங்கள் முன்னமே அது நாளைக்கு போகிற இல்லை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி போனால் இன்னும் கூடுமென்ற ஒரு சிந்தனையில் இருப்பமெண்டா ஒரு நாளும் அவர் கிரியைக்கு வரவே மாட்டேன். நான் தான் முன்னமே சொன்னேன், அவங்களுக்கு வானத்துக்கு போகிற இல்லைன்றாலும் தேவன் ஒரு ஆளை ஆயத்தப்படுத்து, அதுதான் தேவனாயிருக்கு. அப்போ அது ஏனென்றா இன்னைக்கு இந்த செய்திக்கு அது பொருந்தும். இப்போ நாங்கள் ஏண்டா இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி மயக்கி இழுக்கும் ஆவிகள். அப்போ மயக்கி இழுக்கும் ஆவிகளா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்ற தலையங்கத்தை தான் திகழ்ச்சி கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதில் மயக்கி இழுக்கும் ஆவிகள் 3 காரியம்: உடல் சார்ந்த மண்டலம், மத சார்பான மண்டலம், அடுத்தது வந்து மயக்கி இழுக்கும் ஆவி. அது வந்து ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த ஆத்துமாவுக்குள்ள தேவன் இருந்தாதான் நாங்கள் வாஞ்சிப்போம். அப்போ வெளிப்பிரகாரமான அடையாளம் இல்லை. வெளிப்பிரகாரமான அடையாளம் வந்து அது ஒரு பிசாசு அதுக்காக நீங்கள் வெளிப்படை ஆராதிக்க கூட அர்த்தம் சொல்லல. அது வந்து ஸ்தாபனம் செய்து எங்களுக்கு அவங்களுக்கு எங்கட ஆராதனை வித்தியாசம் வேறு. ஏன்னா நாங்கள் ஆவியோட நாங்கள் அனல் பறக்க ஜெபிச்சாலும் அது வெளிப்பாடு இருக்கு. ஆனால் அவங்க எங்களை விட இப்போ அவங்களோட எங்களை வச்சா நாங்கள் அவங்க இப்போ என்ன இந்த சபையில் துதியே இல்லை காணாது. வர்றவங்க ஸ்தாபனக்காரங்க வந்தால் ஏதோ எதிர்ச்சியான முறையில் அவங்க என்ன வந்தால் அவங்க சொல்லிட்டு போகிற எல்லாம் நல்லா, ஆனால் துதி தான் அவங்களோட இதில் காணா என்ன ரெண்டுட்டு போவாங்க. அது உண்மை, எனக்கு தெரியும். அது ஏனண்டா அவங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க. ஆனால் அதே நேரம் அப்போ அது கூடாத ஆண்டு பார்த்தா இல்லை, அது வந்து சரி, அது இந்த சபையும் அந்த நிலைக்கு வரணும். ஆனால் அந்த ஆர்ப்பரிப்பானது உண்மையாக இருக்கும். ஆமே, உத்தமத்தோடு வெளிப்பாடோடு இருக்கும்போது தான் அது ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஸ்தாபனத்தில் வந்து அதுக்காக எல்லாம் பிசாசு என்ற அர்த்தம் இல்லை. தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்னா, ஸ்தாபனத்தில் இருக்க ஜனங்கள் நல்லவர்கள், ஆனால் அங்கே இருக்கிற ஊழியக்காரனும் அந்த சபையினுடைய கோட்பாடும் தான் பிசாசாயிருக்கிறது. அப்போ அதனால அந்த அந்த மேய்ப்பன் எப்படியோ அந்த ஜனங்கள் இருக்கிறபடினால அவங்க நல்லவங்க, ஆனால் எதை சாப்பிட்டு பழகிட்டாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க, அது வெளியே வராது. அதுக்கு தான் நாங்கள் போன வாரம் ஆடுகளின் மேய்ப்பன் என்ற ஒரு செய்தியில் நான் சொன்னேன். அந்த ஆடு வந்து நம்ம இப்போ நாயோ எது வளர்த்தாலும் பாருங்க, சில பேர் வந்து மீனை பிணைஞ்சிட்டு போட்டால் அடுத்த நாள் மரக்கறி வச்சா நான் என்ன செய்ய தொடையே மாட்டேன், ஏன்னா அதுதான் சாப்பாடு. அப்போ அதே நேரம் வேறொரு இறைச்சி போட்டு அந்த நாய் வேறொரு இடத்துல போய் இருக்குமா? இல்லை, அது அங்கே போய் சாப்பிட்டாலும் உங்களை வீட்டுக்கு தான் பாரு, வேணாண்டா நீங்கள் தான் வளர்த்தவங்க, உங்களை விட்டு போகாது. புரியுதா? அதே போல தான் சபையினுடைய ஜனங்கள் நல்லவங்களா இருந்தாலும் அந்த சபையை விட்டு வரமாட்டான். ஏன்னா அது அவங்களோட இயல்பு சுபாவம். அதே போல இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்கு, அவங்களுக்கு தெரியுது அது தவறு, இந்த மெய்யான இந்த சத்தியம் சரியென்று தெரியும். ஆனால் என்ன பழக்கமாயிட்டு சில பேர் கிட்டண்டு நிற்பாங்க. ஏன்னா சில பேர் உலகாலம் விட்டுட்டு ஒரு பாரம்பரியம் அத்தனை வருஷங்களை வழி நடத்துகிற சபையை விட்டுட்டு வாரதான்ட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பழக்கம். நாயும் அப்படி. நாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் வந்து ஆத்துமாதான், பகுத்தறிவு.
அப்ப ஒருவனுக்கு பகுத்தறிவு இல்லாட்டி இன்னைக்கு அநேக சபையில வந்து நல்லவங்க இருந்தாலும் அவங்களும் ஒரு நாயாதான் இருக்கிறாங்க, ஒரு மிருகமாதான் இருக்கிறாங்க. ஏனண்டா அவங்களுக்கு பகுத்தறிவு இருந்தா என்ன செய்வாங்க, விட்டுட்டு வருவாங்க. அப்ப பகுத்தறிவு கொடுத்தும் இல்லாம இருக்கிறபடியா அவங்களும் ஒரு மிருகத்துக்கு சமனாதான் இருக்கிறாங்க. அந்த மிருகத்தோட தான் அவங்கள நாங்க ஒப்பிடலாம். ஆனா ஒரு மனிதனா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்குமெண்டா அந்த சபையை விட்டுட்டு வருவாங்க. ஏனென்றா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக. ஆமே. அப்ப அதுக்கு ஒரு கதையை சொல்றேன், இந்த புத்தகத்திலேயே தான் அவர் சொல்றேன், முடிவுல அவர் சொல்றேன் என்னன்னா, அவர் சொல்றேன் நான் அதுக்காக கிண்டல் அடிக்கல, அதாவது நக்கல் அடிக்கல, கிண்டடிக்கல. அதாவது அவர் சொல்ற பிணம் எங்கேயோ கழுகுகள் ஒன்று கூடுமன்றோன நான் அதுக்காக நீங்க இங்க வாங்கட்டு சொன்னதுக்காக உங்களுக்கு கிண்ட் அடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கழுக வைக்காம வார்த்தை கொண்டு வார். எப்படி என்றா ஒரு மனிதனுக்கு வந்து முட்டைகள் அநேகமா இருந்து அதுக்கு இடம் இல்லாதபடியினால என்ன செய்யறான், கோழி முட்டைக்குள்ள வைக்கக்குள்ள எது வாத்து முட்டைய கோழிக்குள்ள வைக்கிறான். அப்ப வச்சோடனே அது என்ன செய்யுது, முட்டை கோழி வந்து அதை அடகாத்துச்சு, அடகாத்த உடனே இது வளர்ந்துச்சு. வளர்ந்த உடனே என்ன நடக்குதுன்னா கோழி வந்து அதனுடைய வார்த்தையினால அந்த அது என்ன கொக்கொக்கண்டு கூப்பிடுதானே, அப்ப எல்லாமே போகும். அப்ப அப்படியே போயன்றதுக்குள்ள ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, அது ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல மேய்ச்சலுக்கு போகல பார்த்துச்சேன்டா கோழியெல்லாம் அது அலர்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கு தாய் கோழி. ஆனா அந்த வாத்து அந்த தண்ணீர மனம் நுகர்ந்தோன அதுக்கு இருக்கலாம். அது என்ன செய்யுது, இங்க இது பாதுகாப்புக்காக தனக்குள்ள கத்திட்டே இருக்குது. ஆனா அந்த வாத்துக்கு விளங்குது, இந்த வாத்து என்ன செய்யுது, ஏன்டா இங்க ஒரு அதுக்கு ஒரு தண்ணீரை முகந்துட்டு. ஏன்னா அதோட இயல்பு என்ன, தண்ணியில தான் அது வாழும். தண்ணியை கண்டோன்னா அடிச்சிடும், அது தண்ணிக்குள்ள போய் அது நீந்தி குளிக்க தான் அதுக்கு விருப்பம், தண்ணி தான் அதுக்கு விருப்பமா. அப்ப இது கூப்பிடுது, ஆனா அது தண்ணியை கண்டோன்னு என்ன செய்யுது, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்ப அதே போலதான் அவர் சொல்ற என்னண்டா, இன்னைக்கு கிறிஸ்தவன் உண்மையான ஆத்துமா இருக்குமெண்டா அது என்ன செய்யுமெண்டா, கோழி சபை வந்து இல்லை இல்லை நீ அங்க போகக்கூடாது, ஏன்னா அது பிழையானது, இங்கதான் உன்னை நீ ரட்சிக்கப்பட்ட, இங்கதான் வரணும்னு கூப்பிட்டாலும் அது தண்ணிய முகந்துட்டா உத்தமமானது, அது வார்த்தை உள்ள இடத்துக்கு தான் வரும். புரியுதாம். அப்ப அதுதான் காரியம். ஆனா இன்றைக்கு ஆட்கள் அதை என்ன செய்வாங்க, அதை பிள்ளையா என்ன தாய் சபையை விட்டுட்டு வந்துட்டா, ஏன்னா தாயை வெறுத்துட்டு வந்துட்டா அண்ட் அப்படியெல்லாம் நீரோ பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவீங்க. ஏன்னா தேவண்ட ராஜ் அப்படி ஏண்டா இயேசு கிறிஸ்து அம்மாலேருந்து எல்லாரும் எங்க போயிட்டு இருந்தவங்க, தாய் சபைக்கு தான் போயிட்டு இருந்தான். ஏன்னா ஆனா இயேசு கிறிஸ்து வந்தோன்னா அதை விட்டு அவங்கள சபையை விட்டு அங்கே வெளியேற்றினாங்க. மாத்தாள் மரியாள் லாசருவா இருக்கிற எல்லா சீசர்களும் அதை விட்டுது இயேசு கிறிஸ்துவ பின். ஏன்னா வார்த்தை எங்கேயோ அங்கே தேவன். அப்ப அங்கட ஆத்துமாக்குள்ள தேவன் இருப்பேரண்டா அது வரும். அப்ப அதனாலதான் திகழ் சொல்றேன், நாங்க பார்த்து நாங்க என்ன உடல் சார்ந்த மண்டலத்தில் எப்படி அவன் பிசாசு கிரிய செய்யறான், ஏன்னா அவன் வியாதி கூடாக. அப்ப இயற்கைக்கு மேம்பட்ட வியாதி இருக்கிறது, இயற்கைக்கு மேம்படாத வியாதிகளும் இருக்குது. அப்ப இயற்கைக்கு மேம்பட்ட வியாதிகள் வந்து அது பிசாசினுடையதா இருக்கு. ஏன்னா அதுக்காக நாங்க பிசாசு அல்ல, சரீரம் வந்து எப்பயுமே அது உலகத்தில் உண்டானது. முதலாவது அதை நீங்க புரியும். ஏன்னா இந்த சரீரம் எதனால, உலகத்தில தான் உண்டாக்க, மண்ணினால. ஆனா ஆத்துமாவன் மாத்திரம்தான் தேவனால உண்டு. ஆனா அந்த சரீரம் உண்டாக வழிய வச்சது தேவனாயிருக்கு. புரியுங்க அதை. அப்ப அந்த வழிமுறையை வச்சிருக்கிற தேவன். ஆனா இந்த சரீரம், அதனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானோ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாயிருந்தாலும் பிசாசு சரீரத்துல சோதிக்க. ஏன்னா அதை தான் யோபுக்கு செய்த. ஆனா அவனோட ஆத்துமா எப்பயுமே யாரை நோக்கிட்டு இருந்துச்சு, தேவன். அப்ப அதனால இயற்கைக்கு மேம்பட்ட வியாதி வருதுக்கிறா நாங்க பயப்படைய தேவையில்ல, கவலை கொள்ள தேவையில்ல, நாங்க பிசாசு நினைக்கவும் நாங்க தேவையில்லை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வியாதி வந்து நாங்க தேவண்ட நாமத்தை வெளிப்படுத்த மேலும் தானே. ஏன்னா மகிமை, நாங்க 3 காரியம், அந்த மகிமை, சிச்ச என்ன அல்லது வந்து சோதனை. ஏன்னா நாங்க வார்த்தையை விட்டு விலகும் போது தேவன் எங்களை தண்டிக்கிறார். அது எல்லாமே எங்களுக்கு நல்லது. ஏன்னா அதான் ரோமர் 8 என்ன சொல்றது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து இருக்கிற. அப்ப எது நடந்தாலும் நன்மை. அப்ப அதனால வந்து எங்களோட ஆத்துமா தான் முக்கியம். இப்ப இந்த ஃபைனல் மெசேஜ் தான் இப்ப உங்களுக்கு முக்கியம். இந்த ஆத்துமா எதை வாஞ்சிக்குது, ஏன்னா இந்த ஆத்துமா எதை தேடுது,
உலகமா அல்லது மயக்குமலுக்கா? இன்றைக்கு உலகத்துல வார்த்தைகளை என்ன செய்து வஞ்சிக்கிறது. அப்ப அதான் தீக்க சொல்ற பாருங்க. நான் இதுல ஒரு பாருங்க, நான் அந்த முன்னமே சொன்னது போல நான் சொல்லிட்டு மறந்துட்டேன். நீங்கள் துவக்கத்திலே சவுனே சிந்திப்பீர்களானால் அதனுடைய துவக்கமாகிய காயின் ஒரு அதிக பக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஏசாவு மிகவும் பக்தி மனிதனாக இருந்தார். யூதாசு மிக பக்தி மனிதனாக இருந்தார். அது மதம் ஆகும். அது உலகத்துக்கு வெளியே இல்லை, அது சரியாக மத்தியில் இருக்கிறது. அதை கவனியுங்கள். பாருங்க, அதான் திக சொல்றேன். காயின் யாரு? ஒரு மிகுந்த ஒரு பக்திமான். என்ன? ஏசா யாரு? மிகவும் ஒரு பக்திமான். யூதாஸ் யாரு? மிகவும் பக்திமான். ஆனா அவங்க யாரா இருந்தாங்க? பிசாசா இருந்தாங்க. அவங்களோட ஆத்மாவுக்குள்ள வேறு ஆசைகள் இருந்துச்சு. புரியுதா? ஆனா யாரா இருந்தா? வெளியில நல்லா ஆராதிச்சான். ஆனா ஆத்மாக்குள்ள தேவன் இருந்தா அது என்ன செய்யும்? முதலாவது தேவனுடைய வார்த்தையை தான் அது நம்பும், அதை தான் தேடும், அதை தான் இவங்க எல்லாமே பகட்டா இருந்தாங்க, ஆராதிச்சாங்க. வெளியில பரிசுத்தவானா இருந்தாங்க, மிஞ்சின நீதிமானா இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆத்துமா வார்த்தை ஒரு உலகமா வார்த்தையாண்டு வரக்குள்ள உலகத்தை நேசிச்சுட்டான். ஏன்னா அப்ப வார்த்தைன்னு வரும்போதுதான் அங்க அதான் அவர் சொல்லி தேவண்ட காரியமானது உள்ள இருக்கு, வெளி பகட்டல்ல, உள்ள இருக்கு. அப்ப அந்த ஆத்மாக்குள்ள தேவன் இருந்தா நாங்க தேவனை தான் நாடுவோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு அதுதான். என்ன? எங்களோட ஆத்துமாக்கு ஆகாரமே வார்த்தை. அப்ப அவன் அனுதினமும், அதான் பவுல் சொல்றத திக்கத்துடைய, ஆனா அனுதினமும் சாகுறேன் என்றான். அப்ப என்ன? தேவனுக்குள்ளாக இதென்ற நாங்க அனுதினம் எங்களை தேவண்ட வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கணும். இப்ப நான் போயிட்டுக்கு வாரேன், இதுக்கு வாரேன். நிறைய காரியம் இது 4-5 பகுதியா பிரசங்கிக்கலாம். ஆனா நான் முடிக்கிறேன். ரைட். மயக்குமலுக்கு மாவி 37வது பந்தியில சொல்றேன் பாருங்க. பாருங்க, ஆகவே கெட்ட வழியில் இழுத்து செல்லும் மயக்கி இழுக்கும் ஆவிகள் என்பதின் பேரிலே நான் பேச விரும்புகிறேன். அது சரியாக பிசாசியல் என்றும் தலைப்பில் இருக்கிறது. இந்நாட்களில் பிசாசுகளை பற்றி அதிகமாய் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் அதை எப்படி துரத்த வேண்டும் என்பதை மிக சிறிய அளவில் தான் கேள்விப்படுகிறீர்கள். இப்ப எல்லாருக்கும் தெரியும் பிசாசு இருக்குண்டு, நிறைய பிசாசு இருக்கு. ஆனா அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா அதை எப்படி துரத்துறன்றதுதான் எங்களுக்கு அது மிக குறைவா. ஏன்னா ஆக்கள் இருக்கிற வெளியே இருக்கிற பிசாசு, ஆனா அவன் எங்கட ஆசையில இருக்கிறான் என்பதை, இருதயத்துல இருக்கிறான் என்பது நிறைய பேருக்கு தெரியுது, விளங்குது. அதாவது சொல்லு அதை மிக குறைவா. ஏன்னா அவன் ஆத்மாவில இருந்தா தேவன் போட்டி வரக்குள்ள. இப்ப உதாரணத்து பாருங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க சரியா இருக்கிறோம், தேவண்ட வார்த்தைக்கு அறிஞ்சிருக்கிறோம்ட்டு தேவண்ட ஒரு காரியம் சமூகம் வரக்குள்ள வராம இருந்துட்டேன்னா அது என்ன? நான் சொல்றேன், ஒரு சந்தர்ப்பம் வராம இருக்கிறது வேறு. ஆனா அது என்ன? அதுவும் ஒரு ஆவிதான். அப்ப அதான் திக சொல்லு, அதுக்காக நீங்க இழக்கப்பட்டவங்கண்டா இல்ல. ஆனா அது என்ன? அந்த அதுவும் ஒரு பிசாசு உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா தேவண்ட வார்த்தையா மயக்கி என்ன உங்களோட உலகமா என்று பார்க்கக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க? இன்னைக்கு என்ன இயலாது அல்லது இன்னைக்கு போயில நம்ம நெட்ல கேட்போம் அப்படியே இருக்கக்குள்ள அது என்ன? புரியுதா உங்களுக்கு? அதை என்னதா அவர் சொல்ற பாருங்க, இன்னைக்கு நிறைய பிசாசுகள் இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அது எப்படி துரத்த வேண்டும் என்பது மிக சிறிய அளவில் தான் கேள்விப்படுகிறது. பிசாசுகள் என்பது இருக்கின்ற என்பது நாம் எல்லாருக்கும் நன்றா தெரியும். அதான் அவர் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுவும் பிசாசுன்றது ஆக்களுக்கு தெரியுது. புரியுதா? இப்ப தேவண்ட காரியம், இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு சேர்ச்சும் இருக்கு, இன்றைக்கு வேறொரு உலக காரியம் இருக்கு. நாங்க விசிட்டர்ஸோ ஏதாவது போய் இப்ப நாங்க அங்க போயிட்டோம், அது என்ன? அதான் சொல்ல, அதை நாங்க திறத்த தெரியாம இருக்கிறோமேண்டா இது தெரியாது எப்படி அது பிசாசுண்டு. அப்ப ஆத்மாக்குள்ள தேவன் இருந்தா அது என்ன செய்யுச்சு? இன்றைக்கு போடி போய் நான் போக முதல் தேவன்கிட்ட போ. ஏன்னா தேவன்டைக்கு என்ன பேசுறேன்றதை போய் பார்ப்போம். ஏன்னா அங்க ஜனங்கள் வர, அதான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அப்படி என்று வந்தா அது ஆத்மாக்குள்ள தேவன். புரியுது? அதான் திகழ்றது. இதான் மயக்கி ஆக்கள் நினைக்கிற மயக்கீடுக்கு ஆகுனா நாங்க அதை செய்யறதில்ல இதை செய்யறதில்லன்னுட்டு 90 செஞ்சுட்டு 10ல் அவன் இருக்கிறது தெரியாம இருப்பான். இப்ப மற்றவனுக்கு வெளிப்படையா இருக்கும் வியாதி என்ன, அது நாங்க அதை சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுகளுக்கு ஆத்மாக்கள், அப்ப அதுல இருக்கிறவன் போயிடுவான். புரியுதா அவங்களுக்கு? ஆனா ஆத்மாவுல இருந்துச்சுன்னா போகலாம். புரியுதா அவங்களுக்கு? ஏனென்றா அது ஆத்மா இழக்கப்பட்டிருக்கு.
அப்ப இவனுக்கு சரீரத்துல இருக்கும், ஆத்மா இழக்கப்படாம இருக்கு. புரியுதா? அதுல வியாதி இருக்கும், ஆனா ஆத்மா தேவனுக்குள்ள இருக்கு. ஆனா இவன் போயிடுவான். இல்லாதவன் என்ன, வருத்தம் இல்லாதவனுக்கு வேறொரு ஆவி இருக்கு, வேறொரு பிசாசு இருக்கும். இவனுக்கு அதை திறத்த தெரியா. ஏன்னா அவன் எப்ப நாங்க சரியா இருக்கிறேன், ஞாயிறு போனா சரி என்ற ஒரு காரியம் வரக்குள்ள அதுவும் என்னதான் இருக்கிறது, பிசாசு. விளங்குது அவங்களுக்கு? இப்ப மெதுவா கொண்டு போற. புரியுதா? அதான் ஆவி. மயக்கிழுக்கும் ஆவி என்றது அர்த்தம் என்னன்னா உலகம். அதாவது நீங்க தேவண்ட காரியத்தை தேடாம வேறொன்றுக்கு முக்கியத்துவம். இப்ப வியாதி என்று எடுக்கும். எனக்கு இன்றைக்கு என்ன, இன்றைக்கு ஒரு காய்ச்சலோ என்னோ இன்றைக்கு நான் போகலாம் என்றா அது என்ன, நீங்க வியாதிய ஜெயிக்க. புரியுதா? நீங்க அதை நீங்க என்ன செய்யல, ஜெயங்கொள்ள. ஏன்னா உங்களோட சோர்வு அவன் அப்படிதான் தடையை கொண்டு வரும். அப்ப அதை நீங்க என்ன செய்யல, ஜெயங்கொள்ளு. ஆனா மரியாதை பார்த்தோம், என்ன மரியாளுக்கு ராஜாவான கட்டளை வந்துச்சு போன். அவ அவர் ரீசன் காரணத்தை போட்டிருக்கலாம். ஆனா காரணம் என்ன, இல்லை நீ போகணும். ஏண்டா அப்ப அது ஏன் தேவன் வழி நடத்துறேன்னா அங்கதான் அது பிறக்கும். விளங்குது? அப்ப அதே போலதான் அப்ப திமிர்வாத ஒவ்வொரு வியாதி உள்ளவனை என்ன செய்ய கொண்டு வந்தான். காய்ச்சல் என்பது வியாதி, அதை விட பெருசா நம்ம என்ன செய்ய போறோம், அதை யார்கிட்ட போறோம். விளங்குது அவங்க? அப்ப அதுதான் இந்த ஆவி. அப்ப இன்றைக்கு அநேகர் மத்தியில பிசாசு இருக்கிறான். விளங்குதா? எல்லாரும் சபையார் மத்தியில எல்லாத்தையும் ஏதோ ஒரு வழியில இருக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதல்ல நாம இருக்கிறோம். அதுக்காக தான் நாங்க என்ன மீட்கப்படுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நாங்க அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா கூட பரிசுத்தாவிய துக்கப்படுத்தான். ஏன்னா அது இருந்து நீங்க இப்படி ஒன்று செய்ய அவர் துக்கப்படும். ஆனா உள்ளுக்குள்ள வந்தோடனே நாங்க இங்க இருக்கோம். ஏன்னா நான் என்ன பரிபூரணம் தானே, அப்ப இருக்கல. அப்ப அது மட்டும் யாரா இருந்தாலும், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நாங்க என்ன ஏதோ ஒன்றுல நம்ம குறை உள்ளவங்களாக இருப்போம். அப்ப அனிதினமும் நாங்க சாகுவோம். அனிதினமும் எங்களோட பலவீனத்தை தேவனுக்காக நாங்க நிக்கணும். ஆனா நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலகத்தோட்டத்துமே நான் வருவோம்ட்டு தெரியும். ஆனா எங்களோட ரியாக்ஷன் கிரியையில நாங்க என்ன செய்யணும், காட்டணும். காட்டினாதான் எங்களுக்குள்ள சாட்சி வரும். இன்னொருவனுக்கு அந்த ஒரு பக்தி வரும். அட என்ன நடந்தாலே அவன் பாரு. அதான் சொல்ல இன்றைக்கு போட்ட கட்டிங்கில் நான் ஃபுல்லா போடல, அது மாண்ட கதையை கொண்டு வந்து அதுல பொறுத்துரு. அப்ப அந்த மாண்ட கதையில என்னன்னா, அவன் கெட்ட ஒரு மனிதன், அவன் இரக்கம் இல்லாதவன். அவன் விசில் அடிச்சு என்ன இந்த வேட்டையாடக்குள்ள மான் வந்துச்சு. ஏன்னா அம்மாண்டு நினைச்சு குட்டி ஓடி வந்து இவன் வெடி வைக்கக்குள்ள தீக்க சொல்றாரு என்னன்னா, நீ வைக்காத. அப்ப ஆனா அவன் இரக்கம் இல்லாதபடினால அதை என்ன செய்யுதுண்டா, அந்த குட்டிய கண்டோன அந்த மான் இவனை கண்டுட்டு, ஆனா அதை பொருட்படுத்தாம குட்டியை காப்பாத்த வரக்குள்ள தீக்கசி திரும்பிட்டு, ஏன்னா இதை பார்க்கலாம் சாகுறதுண்டு. ஏன்னா அப்படி ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள போராட்டம் அன்பினால தண்ட பிள்ளை, ஆனா எனக்கு மரணம் வரப்போகுது என்று தெரிஞ்சாலும் தண்ட பிள்ளைய காப்பாத்த வரக்குள்ள தீக்கசி திரும்பிட்டு என்ன செஞ்சுட்டு வேதனை அடையுது. அப்ப இந்த கொடூரமான மனிதன் என்ன செய்யறான், அழத்து வாங்கிட்டேன். ஏன்னா அந்த அன்பு அவனை என்ன செஞ்சான், அந்த உண்மையான பாசம் அவன் அந்த கொடூரமான மனிதனை மாத்திட்டான். அப்ப அதான் தீக்க சொல்றேன், அந்த உண்மையா நாங்க எதை செய்யறோமோ அது என்ன செய்யும், நிச்சயமா மாட்டோம். அப்ப போலித்தனம் ஒன்றையும் கொண்டு வரான். விளங்குது? அப்ப அதுதான் காரியம். ரைட்? அதான் அந்த ஆத்துமா. அப்ப இன்றைக்கு ஆத்துமாக்குள்ள இன்றைக்கு அநேகர்கிட்ட என்ன இருக்கிறது, பிசாஸ். அவங்க நல்லதை செய்வாங்க, அவங்க எல்லா சேவையும் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிசா. இதை யாருக்கு தெரியுமென்றா, பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் தெரியும். அவன் அவங்கள புகழ மாட்டான். ஏண்டா அவங்க செஞ்ச அந்த தருணத்துல வர்ற ஒன்றை தான் புகழுவான். இவங்க பரிசுத்தவானதை அவன் முத்திர குத்த மாட்டான். ஏண்டா அவனுக்கு தெரியும் இவங்கிட்டையும் குறை, மற்றவன் வெளிப்படையா குறை இருக்குது, இவங்கிட்ட மறைமுகமா இருக்குன்றது அவனுக்கு தெரியும். விளங்குதாங்களா? அது யாரு கண்டா, பரிசுத்தாவினால பிறந்த ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்வோம், அதை சொல்ல மாட்டோம். அப்ப அந்த காரியத்தை விட்டு அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், அந்த சின்ன பாயிண்டையும் பிரசங்கிச்சுட்டு தான் இருப்பான். அப்ப ஜனங்கள் நினைப்பாங்க, என்னடா இவ்வளவு ஒரு காரியர்கள் இந்த பாயிண்ட் சின்னதை வச்சு என்ன நாங்க செய்யாத எங்களை சொல்றேன்றதுக்கு வருவோம். ஏன்னா அப்ப இப்ப இன்னைக்கு வராதவங்க இந்த செய்தியை கேட்டா பாருங்க, அந்த வராத பாயிண்ட்ல ஒரு பேசுற சிந்தனை வரும் தானே அவங்களுக்கு. ஆனா நாங்க அதுக்கு பேசல. ஆனா என்ன சொல்றோம், அந்த சின்ன பிசாசை தான் நாங்க பேசுறேன். அது மயக்கி இழுக்கும், அது ஆவி. அவங்களுக்குள்ளாலேயும் அந்த ஆவிகள் இருக்கிறதுன்றதை தான் நாங்க பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். ரைட்? அப்ப பாருங்க,
அப்ப அதான் அவர் சொல்றேன், இப்பொழுது நீங்கள் எல்லா காரியங்களும் முதலாவது ஜெபத்தினால் மாத்திரமே கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும் என்றால் செய்ய வேண்டும் என்றதை தீக்கர் சொல்றேன். அதே நேரத்தில் அவர் சொல்றேன், பொய்யானது மிகவும் ஒரு கொடிதான காரியம். ஏனென்றால் அந்த ஆத்துமா வந்து அந்த சரீரம் வந்து பொய்க்காக என்ன செய்யப்படையில உண்டாக்கப்படையில. அப்ப எங்கிட்ட எல்லாமே நாங்க பக்தியா ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா கிட்ட பொய் இருக்குண்டா அது இழக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஆத்துமால அது ஏனென்றா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. அப்ப அதான் நான் சொன்னேன் நான். ஏன்னா அப்ப வாய் வந்து உள்ள இருக்கிறது தான் வெளியே கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு ஒரு குரோதம், ஒரு காரியம் மறைக்கணும் என்ற ஒரு காரியம் இருந்தாதான் அது எங்க இருந்து உண்டாகும்? இருதயம் சிந்தனைக்குள்ள இருந்து தான் பரப்ப. தற்செயலாக நம்ம சொல்றது வேறு. ஏன்னா சடுனா சொல்லக்குள்ள நாங்க வேற, இல்லாட்டி சடுனா ஒரு ஆளுக்கு ஏசக்குள்ள எங்களுக்கு அது இருக்காது. ஆனா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம், அது வந்து டக்குன்னு நம்ம உணர்ந்துடும். ஆனா நம்ம யோசிச்சு ஒன்றை ஏசுவோமானால், யோசிச்சு ஒரு காரியத்தை நாங்க சொல்லக்குள்ள அது வந்து அப்ப அது வந்து ஆத்துமா அது என்ன செய்யறது? இழக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. அப்ப அதான் சொல்றேன் பாருங்க, ஏனெனில் பொய் பேசும் விதத்தில் மானிடம் உண்டாக்கப்படவில்லை. பொய் பேசுவது என்பது இரண்டாம் வஞ்சகம் செய்வதாகும். நேர்மையை நின்று தீமை விளைவிக்கும் காரியம், தீய காரியமாகும். எந்த ஒரு நாளும் நான் என்னுடன் ஒரு பொய் சொல்பவனை காட்டிலும் ஒரு குடிகாரனையே நான் கொண்டிருப்பேன். அதான் ஒரு குடிகாரனை எனக்கு பக்கத்துல வச்சிருப்பேன், ஆனா பொய்க்காரனை நான் என்ன செய்ய மாட்டேன்னா வைக்க மாட்டேன். ஏண்டா அது அவன் தான் வஞ்சகன். இவன் வந்து குடிச்சு முடிஞ்சோன்னு முடிஞ்சேன, அவன் வந்து அதுக்கு பிறகு ஒரு நல்ல காரியத்தை செய்ய. ஆனா பொய்க்காரன் வந்து எங்க இருக்கு? ஆத்துமாவுக்குள்ளே இருக்கு. அவன் நிதானமா இருந்துட்டு என்ன செய்யறான்? அந்த பொய் அவன் கூறுறபடினால, அதான் தீர்க்கத்துள்ளே நான் குடிகாரனோட போவேன், பொய்க்காரனோட ஒரு நாள். அதனாலதான் வேதத்துல பாருங்க, பொய்க்காரன் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டான். அதே நேரம் பொய்க்கு யார் பிதா? பிசாசுன்னு இருக்கு. அப்ப பிசாசுட பிள்ளைகள் தான் பொய்யராயிருக்கிறான். ரைட். அப்ப பாருங்க, அப்ப அது எதுல இருக்கிறது? ஆத்மா. மயக்கி இழுக்கும் ஆவிகள். அப்ப அது என்ன? அது இழக்கப்பட்டது. அப்ப பாருங்க, வேற இதுல சரியா இருக்கிறான் எல்லாம், ஆனா இதுல என்ன செய்யறான்? இருக்கக்குள்ள அது கூட என்ன? ஆத்மா இழக்கப்பட்ட ஒன்று. ஆனா அது நாங்க உணர்ந்து திருந்தினா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது எல்லாரும் செய்த காரியம் என்றதை நாங்க வேதத்துல பார்க்கிறோம். ரைட். 46. ஆதலால் ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ தங்கள் சிந்தனைகளை, தங்கள் சாட்சியை, தங்கள் ஜீவியங்களை தேவனோடு நேர்முகப்படுத்தி பரிசுத்தாவின் வாய்க்காலால் பரிபூர்ணமாக தேவனோடு ஒன்றாகுமானால் சம்பவிப்பது என்னவாயிருக்கும்? மனிதனும் ஸ்திரீயும் தங்கள் இருதயத்தில் சுதந்திரத்துடன் உள்ளானத்திலிருந்து வருகின்ற விசுவாசத்துடன் நேர்வப்படுத்துமானால் சம்பவிப்பது அதுவே தேவனுடைய காரியம். அப்ப பாருங்க, அதுதான் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்க நடப்பது. அப்ப பாருங்க, அதே நேரத்தில் அவர் சொல்றேன், உங்களுடைய அறிக்கையானது ஒன்றை கூறி உங்களுடைய ஜீவியமானது வேறொன்றை வாழுமானால் அப்படியானால் எங்கேயோ தவறு உள்ள. பாருங்க, எங்களோட அறிக்கை வந்து ஒன்று சொல்லுது. ஏன்னா நாங்க வந்து ஒரு காரியத்தை நாங்க என்ன செய்யறோம்? செய்வோம். என்ன? அல்லது நாங்க விசுவாசிக்கிறோம், ஆமேன் என்று சொல்றோம். என்ன? நாங்க எது நடந்தாலும் நாங்க இருப்போம்ன்றோம். ஏன்னா ஆனா எங்கட கிரிய என்னத்தை வருது? சந்தர்ப்பத்தை கொடுக்காட்டி அது என்ன? எங்கட ஆத்துமா வந்து என்னமே அதுக்குள்ள அவன் என்ன செய்யறாங்கள அவன் வச்சிருக்கான். எங்கட அறிக்கையும் எங்கட கிரியையும் வந்து என்னதான் இருக்கணும்? ஒன்றா இருக்கும். அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம்டா அது நடக்கக்குள்ள நாங்க செய்யும். ஏன்னா அப்ப அதான் நாங்க அன்றைக்கு செய்தியில பார்த்தோம். அன்றைக்கு வார்த்தை இருந்துச்சு என்ன? அவர் மேசியா வந்து ஒரு கழுதை குட்டியின் மேல அவர் ஏறி வருவார்ன்றதான் இருந்துச்சு. அப்படிதான் மேசியா வேணா உங்களுக்கு தெரியும். ஆனா பாருங்க, உலகமோ அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் அறிமுகப்படுத்தப்பட்டவர். என அவர் பிறந்து அதுல வாழ்ற, அவருக்கு கெட்ட பேர் இருந்தது. ஆனா அன்றைக்கு அவர் வர்ற வேளையில கழுதையில ஏறி வரக்குள்ள அந்த ஜனம் பார்த்துக்க, இல்லையே இவர் முதல் வந்த இவரை கண்டு இவரை தானே சொன்னாங்க. ஏன்னா இவர் தான் இப்படி இருக்கிறார். ஏன்னா இவர் ஆசாரியருக்கு தெரியாம இருக்கு. அப்படி சிந்திச்சுட்டு இவர் வந்து ஒரு கள்ள வழியில வந்திருப்பார், அப்படி சிந்திச்சாங்களா? இப்ப நான் சொல்றேன், அது வந்த உடனே அவங்க யார் இவரன்னு பாக்க மேசியா இப்படி வருவேறோட டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க?
விரிச்சிட்டாங்க. அப்ப அதுதான் அதே போலதான் தேவண்ட காரியம், தேவண்ட வார்த்தையின்படி ஒரு காரியம் இருக்குமானா அது நடக்கக்குள்ள அவங்க அப்படியே விசுவாசிப்பாங்க. ஏன்னா அந்த காரியத்தை தேவன் செய்யறேன்றோன்னு அவங்க அப்படி இல்லைண்டா அவங்க அந்த நாளுக்கண்டு அவங்க என்ன செய்யல, முன்குறிக்கப்படையில. அவங்களோட ஆத்துமா என்னுமே இழக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. பிறகு ஜனங்கள் வந்தாலும் இந்த சபைக்குள்ள அவங்களுக்கு என்ன அதிக சந்தேகம் இருக்கு. என்ன இப்ப இந்த காரியத்தை அல்லது அவங்கள விட மிஞ்சினதா ஏன்னா ஊழியக்காரன் புல விடுவேரோ, என்ன அல்லது இவர் சொல்றது சரியோ, அல்லது இவர் சொல்ற செய்தி சரியோ, அப்படி என்ன செய்வாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அது ஒரு பகுதியில நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காரணத்தை பிசாசு வச்சிட்டு விளங்குது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது, ஏன்னா நீங்க போற இடத்துல தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறது தேவனுடைய சமூகத்துல இருக்கு. ஏன்னா நீங்க போனா அவர் உண்டு தம்மை தோடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருண்டா நீங்க எதையுமே பார்க்க ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையில ஏன்னா நீர் என்ன இங்க திறந்து, ஏன்னா இங்க நான் பிறந்திருக்கிறேன், ஏன்னா இங்க நான் போறேன், நான் எதையும் பார்க்கல, அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நீர் அவரை அபிஷேகிச்சிருக்கிறேன். அதோட அது என்ன செய்யும், அதை தான் பார்க்கும். ஆளை என்ன செய்யாது பார்க்க. அப்படி இல்லாம இருக்குமாண்டா அது அந்த தீக்க சொல்லி அந்த ஆத்துமா என்ன இழக்கப்பட்டுச்சு. அது வெளியில காயினை போல இருக்கு, ஏசாவை போல இருக்கு, ஒரு மிகுந்த பக்திமானா இருக்குது. ஆனா அந்த ஆத்துமா என்ன செஞ்சுட்டு இழந்துட்டு விளங்கிட்டு அவனை உடல் சார்ந்த மண்டலம், மத சார்ந்த மண்டலம். மதம் நாங்க பார்த்தோம் வெளிப்பிரகாரமாக சபையில வார்த்தை இல்லாத இடத்துல அது பிசாசான சபை தான். வார்த்தைக்கு அந்த சபை முக்கியம் கொடுக்கலன்னா அது பிசாஸ். உடல்ல இந்த வியாதி வந்தா அது பிசாஸ். ஆனா ஆத்மாவுக்குள்ள வாரதான் டேஞ்சர். இதுதான் அக்கினியான். அப்ப அந்த ஆத்மாவே இந்த செய்தி தான் சீர்பாடு. அப்ப ஒருவேளை நாங்க அடே நாங்க இப்படி இன்றைக்கு செஞ்சிட்டோம், ஆனா அப்ப இது எங்கட ஆத்மா இழக்க. இதுதான் அது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறவன் யாரண்டா இந்த மெசேஜ் ஆளால மட்டும்தான் என்ன இந்த செய்தி. அதான் சொல்ற, இந்த அக்கினிமயமான இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தான் ஒவ்வொருவனை சோதித்து அது உள்ளும் புறம்பாக போய் வெட்டி என்ன செய்யும். அது இருபுறம் கருக்குள்ள தானே உள்ள போட்டுட்டா இழுத்தா ரெண்டு பக்கம் வெட்டிட்டு தான் மேனா அது என்னையும் பட்டு உங்களையும் பட்டு ஆத்மாவுக்குள்ள போயிட்டேன்னா பிச்சு எடுக்கக்குள்ள பிச்சிடும். ஏன்னா அப்ப அதே போலதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க, அப்படியானால் எங்கே தவறு உள்ளது? ஏனென்றால் நீங்கள் அறிவுபூர்வமாக விசுவாசத்தை கொண்டுள்ளதால் அது உங்களுடைய இருதயத்திலிருந்து வரும் விசுவாசம் அல்ல. அறிவினால ஆமேன் என்றோம், ஆனா அது இருதயத்திலிருந்து வந்தா நாங்க கிரியையில செஞ்சுக்காது. ஏன்னா நாங்க தேவன்டா பரிசுத்த ஆவியை பெற்றா நாங்க அதை என்ன செய்வோம், செய்தே காட்டும். எங்களுக்கு எந்த காரணமும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏனண்டா நாங்க தேவன், நாங்க இருவரோ மூவரோ என் நாமத்துல ஒன்று கொடுக்க நாங்க இருப்பனண்டா. அதான் திக்க சொல்ற, ஒரு பரிசுத்தவான் அவன் பரிசுத்தாவியை பெற்றிருப்பானண்டா முதல் அடையாளமே அவன் எப்ப சபை கூடுதோ அப்பெல்லாம் அவன் அங்க இருப்பான். விளங்குது? ஏனண்டா அங்க தேவன் வருவேரண்டா அவனுக்கு தெரியும். அப்ப அவன் வரலண்டா அவனும் பரிசுத்தாவியை பெற. விளங்குதா? ஆகா வேலை இருக்கிறவங்கள சொல்லல, நான் வேலை இல்லாம ஒரு காரணங்களை சொல்லி ஒவ்வொரு பலவீனங்களை சொல்லி இருக்கிறவங்களுக்காக சொல்ல. அதே நேரம் இந்த மயக்கிலுக்கு ஆவிக்காக சொல்லு. ஏன்னா செய்தி அதுதான். நாங்க முதல் மேலோட்டமா பார்க்கிறபடியா உள்ள வரல. இப்போ உள்ள வரக்குள்ளதான் எங்களுக்கு தெரியும் அது மயக்கிலுக்கு மாவி என்ற என்ன தேவண்ட வார்த்தையா அல்லது மயக்குமிழுக்கு மாவி, ஏதோ ஒரு காரணம் சொல்லி எங்களை மயக்கத்துக்கு கொண்டு போகுதான். ஏன்னா அதுதான் காரியமா இருக்கிறது. ரைட். பாருங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து விசுவாசம் அல்ல, ஆகவே அது அந்த வெளிப்புறத்தை காண்பிக்கும். இங்கே தேவனுடைய ஞானம், ஆனால் உட்புறத்தில் இங்கே ஒரு பிசாசாகும். அப்ப பாருங்க, தெய்வீக சுகமளித்தல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கல்ல என்று சந்தேகித்து கொண்டிருந்தால் பாருங்கள் அது அவிதமாக தான் இருக்கு. இப்ப நாங்க தெய்வீக ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் குணமானம் என்று நான் சொல்லக்குள்ள நீங்க ஆமேனன்றீங்க. ஆனா அது என்னால ஏழாண்டா அது என்ன பிரச்சனை? அப்ப அது என்ன நாங்களோட ஆத்துமா பிறக்கேல, பரிசுத்த ஆவி வரல. ஏன்னா ஆனா வந்துச்சா நாங்க என்ன செய்வோம், அதை கிரியையிலையும் காட்டும். ஏன்னா ஒருவேளை வைத்தியர் நாடி நாங்க போயிருந்தாலும் அதை எங்களை மாற்றுவேர். ஏன்னா அதுல தேவன் இருக்கிறேர் என்று இருந்தா அதுதான் விசுவாசம். அப்ப அது எவ்வளவு ஒரு கொடூரமா இருந்தாலும் நாங்க அதை கணக்கெடுக்காம நம்ம விசுவாசத்துல காத்துப்போம். எங்களோட ஆத்துமா
இளைப்பாரி கொண்டிருக்கு. அதான் நங்கூரம். பரிசுத்த ஆவி அதான் வருத்தப்பட்டு பாருங்க, எல்லாரும் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு. அது என்ன மீனிங்கண்டா எல்லாத்தையும் செய்து தருவேன் இல்லை, எங்களோட ஆத்மா இளைப்பார். இப்போ எனக்கு வியாதி இல்லை, நான் சுகமாவேன், அது அந்த இளைப்பாறுதல். அப்ப வந்தோடனே சுகப்படுத்தி தர்ற இளைப்பாறுதல் இல்லை, எங்களோட ஆத்மா இளைப்பார். ஏன்னா எனக்கு என்ன யாரும் என்ன சொன்னாலும் நான் பரலோகம் போவேன். ஏன்னா அப்ப அது ஒரு ஆத்ம இளைப்பாறுதல். அப்ப அதுதான் வேதம். ரைட், பாருங்க, தெய்வ நம்பிக்கை கொண்டு ஆனால் அது எனக்கல்ல என்று சந்தேகித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அவ்விதமாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் விசுவாசிக்க மாட்டேன். புரிகிறதா? வெளிப்புறமா நீங்கள் ஆமேன் என்பீர்கள், உள்ளாக உங்களுடைய மனசாட்சியானது இல்லை என்று கூறுகின்றது. அதே விஞ்ஞான காரியமானது அதுதான் சரி என்றை நிரூபிக்கும், அதை நிரூபிக்கும். இப்பொழுது இந்த ராஜாக்கள் அவர்கள் புறப்படும் முன்னர், அவர்கள் யோசபாத் ஆகாப்போடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தும் முன்னர், அவன் நாம் ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை பார்ப்போம் என்று அவனுக்கு கட்டாயமாக கூறியிருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் தேவனை முன்பாக வைக்கும் ஒரு பிரசங்கியை எனக்கு தாருங்கள், ஒரு கிறிஸ்தவனை எனக்கு தாருங்கள், கிறிஸ்தவனாய் இருக்க ஒரு குடும்ப தலைவியை எனக்கு தாருங்கள், ஒரு விவசாயி அல்லது தொழிற்சாலை தொழிலாளி எனக்கு தாருங்கள். அவன் மீது பிசாசு எதை வைத்தாலும் வெற்றி அடைவான். விளங்குது? அவங்களுக்கு என்ன வச்சாலும் அவன் தேவனை தான் முன்னால வைப்பான். நாங்க 1ஆம் தேதி எடுத்த செய்தி, எப்பொழுதும் கர்த்தரே எனக்கு முன்பாக வச்சிருக்கு. அப்ப பாருங்க, எதுவா இருந்தாலும் அவன் தேவன். ஒரு பிரசங்கி அதான் எனக்கு அப்படி இருக்கிற ஒரு பிரசங்கி எனக்கு காட்டுங்கள், எதையும் முன்னால் ஒரு குடும்ப தலைவியை காட்டுங்க. ஏன்னா அப்படி இருந்தா பிசாசு எதை வச்சாலும் அவங்க ஜெயிப்பாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விட எதுவுமே முக்கியம் அல்ல. ஏன்னா அவங்க விசுவாசிப்பாங்க, ஏன்னா தேவன் எனக்காக எதையும் செய்வார். அப்ப அது என்ன, எங்களோட ஆத்மாவுக்குள்ள தேவன் இருக்கிறார், எங்களோட ஆத்மா இழக்கப்படையலை. புரியுது? அவங்களுக்கு ஆத்மா இழக்கப்பட்டிருந்தா உடனங்களுக்கு பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். ஏன்னா நாங்க உலகத்தை நாடுவோம், உலகத்தை தேடுவோம். ஏன்னா உலக மனிதர்கள் சொல்றத நாங்க கேட்போம். அதை கேட்டுட்டு இன்றைக்கு சிந்தைதான் கற்பப்ப கேட்டுட்டாலே இறங்கிடுவான் ஃபீல்டுக்கு. விளங்குது? அன்றைக்கு ஏவாள் என்ன செஞ்சான், அவன் அதான் அவர் சொல்ல வரக்குள்ள இல்லைன்னுட்டு போயிருக்கோம். ஆனா அவன் என்ன சொல்ல வர்றான்னு கேட்கக்குள்ள அவன் மடக்கி. விளங்குதான்? அதான் தேவண்ட வார்த்தை கொண்டு விரோதம் வேண்டா ஏன்னா நீங்க கடந்துப்போ. அதனாலதான் பிழையான உபதேசங்களை கொண்டு வரக்குள்ள நாங்க சொன்ன காரியம் இல்லை, இது கூட விசுவாசம், நாங்க இதை தான் நம்புறோம், அதை நீங்க வேற யார்கிட்டையும் சொல்லுங்கன்னு நான் அதோட முடிச்சு. அப்ப அது அவங்களுக்கு பயங்கரமா இருந்தது, மதிக்காத மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம கேட்டா நம்ம ஆராய போய் எங்கிட்ட டைமை வேஸ்டா. இப்ப தேவன் விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் எதிலங்களை வைக்கணும். ஏன்னா நாங்க பிழையானது ஒருவேளை இருந்தாலும் நாங்க உறுதியா நம்பினா தேவன் திருப்புவான். பவுல் பிழையானது உறுதியா நம்பினா தேவன் திருப்பின. அவர் சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ என்னதான் துன்பப்படுத்துறன்னு மாத்தி நம்ம ஆராய போய் அதாண்டு பார்த்துட்டு இருக்கோம். வழங்க நாங்க போற இடம் சரி, ஏன்னா நாங்க போறத விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு தேவன் இதாண்டு உறுதியா இருந்தா தேவன் எங்களை அதான் திதிக்க சொல்ற, ஒன்று சரியில இரு அல்லது பிழையில இரு. பிழையில இருந்தா சரிக்கு கொண்டு வருவேன், சரியில இருந்தா இன்னும் ஆசீர்வதிக்கும். நடுவுல இருந்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே செய்யல. ரெண்டையும் கேட்கணும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இருந்தா சரி. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி ஒப்பிட்டு, ஆனா நான் அப்படி இல்லை. நான் இதுல எதை பிரசங்கிக்கிறோன்னு அதை நான் வாபஸ் பெற மாட்டேன். ஏன்னா நான் 100% விசுவாசிக்கிறேன். ஏன்னாண்டா அது சரி என்றது வெளிப்பட்டது. ஆனா வசனத்தை மாறி விடுவோம். ஏன்னா இதை சொல்றதுக்கு அதை சொல்லுவோம், அதை சொல்றதுக்கு இதை சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை, அது நம்ம அறிஞ்சு பேசு. ஏன்னா அதிகரிச்சு மாத்தி சொல்றேன், பேரை மாறுறேன், ஏன்னா அவனை நின்றுச்சு இவனை சொல்றேன். ஆனா அது தெரியும். அப்ப சொல்ற வேதத்தை சொல்றவனுக்கு இவர் என்னத்தை சொல்ல வாரேன்னு தெரியும். இப்ப சொல்றது சரி, ஆனா சம்பவம் தான் என்ன செய்யப்படுது, மாறுபடுது. அப்ப அது வெளிப்பாட்டை மாத்தா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால நாங்க பரிசுத்த ஆவி பெற்றது ரைட்டு, அதை தான் சொல்ல வந்தேன். எங்களுக்கு அவர் வேதத்தை சொன்னபடி எனக்கு புரிஞ்சு, பேரை மாத்தி இருக்கலாம் அல்லது காரியத்தை சொல்லி இருக்கலாம், ஆனா எனக்கு புரிஞ்சுச்சேன்னா எனக்கு வேதம் தெரியும். அதான் வேதம் இருந்தா உங்களுக்கு என்ன செய்யாது, அவர் தெளிவா இருக்கு. நாங்க என்னத்தை சொல்றோம், இல்லாட்டி நீங்க ஸ்டக் ஆயிடுங்க. ஏன்னா அப்படி ஒன்று இல்லையே அப்படி இருந்தீங்கன்னா அவன் பிசாசு அதுக்குள்ள நீங்க மற்ற செய்தியை கேட்க மாட்டீங்க, அதுலயே நிற்பீங்க. ரைட், சரியா? அப்ப பாரு,
பாருங்க. ஆமா, மனசாட்சியானது இல்லை என்று கூறுது. அதே விஞ்ஞான காரியம் எதுவா இருந்தாலும் அதை விசுவாசிக்கும். ரைட். அடுத்த அப்ப இப்ப யோசபாத் இவனை ஏன் கொண்டு வாரேன்டா, யோசபாத்துக்குள்ள தேவன் இருந்தபடியினால நாம வேற யாரும் இல்லையான்னு பார்த்தோம். ஆனா இவங்க சட்ட காரியத்தை பார்க்கக்குள்ள எல்லாமே இவங்கட இடம் என்ன. ஆனா இவங்க ஜெபிக்காம போறாங்க. அப்ப அது சரியல். அதான் திக. ஆனா யோசபாத்துக்குள்ள இருந்தபடி அவனுக்கு எங்கேயோ ஒரு தவறு இருக்கு. எப்பயும் தேவனை நாம வச்சு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான், நம்ம தேவனை முதலாவது ஒரு தீக்கரிசி இல்லையாண்டு அவன் என்ன செய்யறான் பார்க்கிறபடினால அவன் தப்பித்துக்கணும். அப்ப அதே போல எங்களோட ஆத்துமா தேவனுக்குள்ள இருக்குமெண்டா நாங்க முதலாவது தேவனுடைய வார்த்தை நாங்க ஜெபிப்போம். நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். ஒரு காரியம் என்னொன்று சொல்றேன் பாருங்க. 44வது பந்தில். அதாவது என்ன சொல்றேன், உங்களோட மனசாட்சி. இப்ப பாருங்க, அதாவது நான் அதை குறித்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள். உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்குமானால் அதை அப்படியே விட்டுவிடு, அதை குறித்து ஒன்றுமே செய்யாது, அதோடு அப்படியே தரித்து நில். ஏதாவது ஒன்றை நீ செய்ய ஆரம்பித்தால் அது சரியானதா தவறான ஒன்று கேள்வி இருக்குமானால் அதை விட்டு விலகிடு, அதுக்கு செல்ல மாத்திரம் செய்யாது. அப்ப அதான் எங்கட ஆத்துமாவில் ஒரு சந்தை இது செய்யலாமா இது செய்யக்கூடாதுன்றதுதான் நாங்கள் அது செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இங்க இருதயத்தில் ஒரு கேள்வி வந்துட்டு தான் நம்ம செய்து கொண்டிருக்க சரியாய் என்ன. அப்ப கேள்வி இல்லாட்டி தான் நாங்க என்ன செய்யணும். அப்ப அதை பிள்ளையண்டா தேவன் தடுப்பே, ஏன்னா சரி என்றா தேவனை ஆசீர்வதி. ஆனா சந்தேகத்தோட செய்யக்கூடாது. சந்தேகம் என்பது பிசாசா இருக்கு. நீங்கள் நானா இருக்கலாம் எதை இது சரியோ ஆனா இப்ப நம்ம செஞ்சிட்டோம் பரவாயில்ல அப்படி போனா அது சந்தேகம். அது ஒரு ஆவி என்ற இப்ப நான் விளங்குதா ஏன்டா மயக்கேளுக்கு சின்ன பாயிண்ட தான் பிரசங்கிக்கிறேன்னா சின்னது பெருசு. புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு அந்த சந்தேகத்தை வச்சு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யக்குள்ள இது சரியா ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்படி வைப்போமே, ஒரு வியாதிக்கு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போக்குள்ள அன்றைக்கு இல்லை ஏன்னா அண்டு இல்லைன்னோடனே அப்ப நாங்க இப்ப ரெண்டு மோடும். இப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லையோ ஏன்னா சித்தம் இல்லையோ ஏன்னா அப்படியேண்டுவோம். அதுக்கு பிற்பாடு என்ன ஏன் இன்றைக்கு வரையில நெரிச்சபடி இன்னொரு ஆளை பார்ப்போம். விளங்குது? அப்ப இதுல நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு வருத்தம் வரக்குள்ள என்ன செய்யறோம் போறோம். ஆனா நாங்க ஒன்றை ஜெபிச்சு போனோம், ஆண்டவரே நான் அன்றைக்கு போறேன், அவர் இல்லைன்னா நான் இனி போக மாட்டேன் ஏண்டா அது உறுதி. புரியுதா உங்களை? நான் அந்த பொயிண்ட சொல்றேன், அதுக்காக உங்களை வச்சு சொல்லல, அந்த உங்களை டக்குன்னு விளங்கணும்டா. விளங்குது? அப்ப அவரு காரியத்துல வரல, என்ன நடக்குது வாரம். ஆனா திரும்ப நாங்க போறோம்டா நாங்க ஜெபிச்சு போயல. அப்ப இன்னொரு ஆளை தான் நாங்க பார்ப்போம் ஏன்னா. அப்ப போயிட்டு வரக்குள்ள திரும்ப 3வது மந்தவங்களுக்கு வர இப்ப விருப்பம் இல்லையோ ஏன்னா தேவனுக்கு விருப்பம் பேசுவோம். ஆனா நாங்க செஞ்சுட்டு இருந்தா அது சந்தேகம். அதை சொல்றதுக்கு செய்ய வேணாம். அப்ப உங்களோட ஆத்துமால ஒன்றுலேயும் உறுதி இல்லை ஏன்னா டாக்டரையும் நம்புறீங்க இல்லை தேவனையும் நம்புறீங்க. புரியுதாங்க? அப்ப அது கார். அப்ப பாருங்க. ஆனா மருத்துவத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படி போவோம். ஆனா ஒரு ஆளை சந்திக்க போவோம், அன்றைக்கு சந்திக்க கிடையாது, கத்தருக்கு சித்தம் இல்லை, அது ஈஸிக்கு சொல்லிடுவோம். விளங்குது? ஆனா உனக்கு அப்ப வருத்தம் அப்படி சொல்லிட்டீரு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஆவிகளை பார்த்ததால நான் பேசுறேன். ஏன்னா டாக்டர்கிட்ட என்ன செய்வாங்க, அந்த காரியத்துல பார்த்து 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 எத்தனை தரம் சலிச்சாலும் ஒன்றை மாறி என கோல் பண்ணி செய்வோம். ஒரு ஆளை பார்க்க போவோம் ஏன்னா ஒரு ஆளை பார்க்க போவோம் ஏன்னா கண்டு கிடைக்காது, அதோட வந்தம் நீங்க இல்லைன்றது முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த வருஷமே நம்ம போக மாட்டோம். அப்ப அது ஒரு காரியம். அப்ப அதுக்கு இதை போடுறோம். வருத்தத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்றேன். நான் அப்படி கண்ட ஆவியலால நான் பேசுறேன். அது ஆவி, அந்த ஆத்துமாக்கள் நல்லதா இருக்கலாம், ஆனா அதுக்கா. ஆனா நாங்க விசுவாசத்துல தேவன் இதை கொண்டு வைத்தியதான் செய்யணும்னா நாங்க அதை ஒப்பு கொடுத்துட்டு பாக்குறோம். அது வேறு. புரியுதா உங்களை? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தோணும். அதுக்கா நீங்க போவனா ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போலின்னு போட்டு திரும்ப போறத சிந்திக்கிறாங்க. அது நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு காரியத்துல ஜெபிச்சுட்டு போறீங்க ஏன்னா அன்றைக்கு எனக்கு தேவன் இன்றைக்கு இருந்தா நான் ஆண்டவரே உம்மோட வாழ். ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஜெபிக்கிறேன் ஏன்னா நீர் செய்ய போறேன்னு நாளைஞ்சிருக்கு. ஆனா கட்டாயத்துல போறேன். ஆனா இன்றைக்கு இல்லைன்னா நான் இனி நினைக்கவே மாட்டேன்னுட்டு திரும்பவும் இன்றைக்கு சூழலால தானே அப்படி என்று சந்தேகம் வந்தா அதை தான் நான் சொல்றேன்னா. மற்றபடி நீங்க இன்றைக்கு ஒரு போறீங்க
டாக்டர் காலையில எல்லாம் பின்னப்புறம் அதை நான் பேச வரேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க ஒன்றை ஜெபிக்காம போறீங்கன்னா உங்களோட ஆத்மா இழந்து தான் இருக்கு. ஏன்னா என்ன விசுவாசத்துல வரையல, இழந்த எந்த மீனி விசுவாசத்துல வரையல. அப்ப நீங்க இன்றைக்கு பார்க்காட்டி இன்னொரு நாள் பார்ப்பீங்க, அடுத்த நாள் பார்ப்பீங்க. அதை நான் சொல்ல வரேன். அது நானும் செய்வேன், நீங்களும் செய்வீங்க. ஏன்னா ஆனா நாங்க ஜெபிச்சு இப்ப ஜோசபாத் ஜெபிச்சா தானே, அதை சொல்றோம். ஒரு கேள்வி ஒன்று உண்டாகும்டா. இப்ப உங்களுக்கு தெய்வீக சுகமா அல்லது என்ன மருத்துவமா என்ற ஒரு கேள்வி வரக்குள்ள நாங்க ஏதாவது ஒன்று தான் செய்யும். ஒன்று வைத்தியத்தை போகணும் அல்லது தேவன். அதுக்காக நாங்க இழந்தது ஒன்று வைத்தியம் எனக்கு காணாது போனேன். ஆனா ஆண்டவரே என்ற விசுவாசம் எண்ணம் வளர உதவி செய்யும் என்று ஜெபிச்சா அதுக்கப்புறம் நாங்க மாறலாம். ரெண்டுலையும் போகலாம். அதை தான் வேதம் சொல்றது விளங்குது. அப்ப எங்களுக்கு ரெண்டுலையும் சந்தேகம் இருக்கு. புரியுதா? நாங்க நடுநிலையில இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்ற விளங்க மயக்கிலுக்கு ஆவிதான் கிட பிரசங்கமா. எங்களுக்கு குறைவா இருந்தா கூட்டுவேன். ரெண்டா அவர் தான் விசுவாசத்தை துவக்கிற. ஆண்டவரே நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன்னா எனக்கு விசுவாச குறைவு, ஆனா நான் வளர்ந்து நான் எல்லாத்தையும் உமக்கு நம்பணுமென்று வரலாம், அது வேறு. ஆனா இப்ப இந்த ரெண்டுக்கும் ஒன்றை போட்டுட்டு திரும்ப தடுமாறிட்டு இருப்போம். அதை தான் நான் பேசுறேன். அதான் அதிகம். உங்களோட இருதயத்துல ஒரு கேள்வி இருக்குமானால் நீங்க செய்யாமல் இருப்பது நலம். ஏன்னா ஏதாவது ஒன்றுல நாம இருக்கும். ஆண்டவரே நீ சொல்ல மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். அப்ப அதான் திக்க சொல்றேன். அதை காரியத்தை சொல்றேன். அது சந்தேகம். அதை நான் இப்ப உதாரணத்துக்கு இதை சொன்னேன், நிறைய நாங்க பொருத்தலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவங்களுக்கு பொறுத்து வேறுன்னு நான் விசுவாசம். அப்ப பாருங்க, அதனாலதான் அந்த காரியத்தை அவர் சொல்றேன். அது நீங்கள் ஒரு கேள்வி இருக்குமானால் அதை அப்படியே விட்டுவிடு, அதை குறித்து ஒன்றும் செய்ய, அதனோடு அப்படியே தருத்து நெல். ஏதாவது ஒன்றை நீ செய்ய ஆரம்பித்தால் அது சரியானதா தவறானதா என்ற கேள்வி இருக்குமானால் அதை விட்டு விலகிடு. அதற்கு செல்ல மாத்திரம் செய்யாது. பிறகு நீ சரியாக இருக்கிறாய் என்பதை பிறகு அறிந்து கொள்வான். பிறகு கடைசி எங்களுக்கு தெரியும், அடே நான் செய்யாம இருந்தது ஏன்னா கேள்வி இருந்துச்சுதான். அப்ப தேவன் அதை தரோணுமென்ற தருவேர், இல்லைண்டா அதை முடிப்பு. அப்ப நாங்க அதுல கொண்டு நாங்க என்ன செய்யக்கூடாது, முட்டி மோதக்கூடாது. டைம் நேரம் அடுத்த நிறைய இருக்கு இதுல. நம்ம அடுத்து அவர் சொல்ற இந்த பாவியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்காதே. அப்ப அவன் பாவி, ஆனா அவன் தேவன் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கக்குள்ள தேவன் அதை செய்வார் என்று. ஏன்னா அது அவங்க அந்த நிலையில இருக்கிறதுக்கு தேவன் அந்த காலத்தில் அவங்கள குருடாக்கி வச்சிருந்தா நாங்க கண்ணை திறக்க வைக்கலுமா இல்லை. ஏன்னா அப்ப அவங்க குருடு, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. ஏன்னா அதான் தீக்கரசி இஸ்ரேலுக்கு போக வலிக்கிட்டு ஏன்னா நிறைய பேர் புஷ் பண்ணாங்க. நீங்க ஏன்னா இஸ்ரேல் தீக்கரசியை தான் விசுவாசிப்பான். ஏன்னா இவர் இயற்கைக்கு மேற்பட்ட அடையாளங்களை செய்யறது தானே. அப்ப அதனால இவர் என்ன செஞ்சுட்டு எல்லாரும் புஷ் பண்ண இவர் டிக்கெட்டையும் போட்டு கொய்ரோ ஏன்னா எகிப்துல போய் கொய்ரோலையும் இறங்கிட்டு அங்கிருந்து அடுத்த இஸ்ரேலுக்கு போறாரு. ஆனா பரிசுத்த ஆவியார் தடை செய்யறேன், இது உண்ட வேலை இல்லை. ஏன்னா அதுக்கு யார் இருக்க வேதத்துல, மோசே எலியா இருக்கா, இது உனக்கு இங்கதான். ஏன்னா அப்ப அதுதான் காரியம். அப்ப அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அப்ப செஞ்சிருந்த ரெண்டு மிக்ஸ். இப்ப யூதரும் செலக்ட் ஆயிருப்பா, நானும் என்றால் தேவண்ட வார்த்தைக்கு புள்ளையே. புரியுதாங்க? அப்ப அதே போல ஆபிரகாம் எடுத்துக்கொண்டா முன்னுக்கு யார் 75க்கு முன்னுக்கு யார் போனாலும் பிரயோசனம் இல்லை. தேவன் 75வது வயசுலதான் அவனுக்கு ஒரு தீர்மானத்தை வச்சிருந்து. ஏன்னா அதே போல ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் ராஜாவா இப்ப வருகிறது டேட்டை தேவன் வச்சிருந்து. அதுக்கு முன்னால யாரும் எடுக்கல. அப்ப தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். அப்ப அதே போல ஒரு பாவி இன்றைக்கு இருக்கிறவன் நாளை 10 வருஷத்துக்கு பிறகு அவன் உள்ள போயிடுவான். ஏன்னா நல்லா இருந்தவங்க பின்னுக்கு போயிடுவான். முந்தினோர் பிந்தினோரும் பிந்தினோர் முந்திடுவான். அப்ப அதனால யாரையும் நாங்க குற்றப்படுத்தாட்டி பாவத்தை நம்ம சொல்லிட்டு போனேன்டா யாராவது ஒரு நாளைக்கு கொண்டு அது பேசிடுமென்றா. இதோட நான் முடிக்கிறேன் பாரு. 98வது பாரு. நீங்கள் இன்னும் புறங்கூறி கொண்டு பொய் சொல்லி கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தேவனோடு சரியாக இல்லை என்பது உங்களுக்கு தெரிகிறதா? நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்களுடைய ஆத்துமா மாற்றப்படும் வரை தேவனோடு சரி. எங்களோட ஆத்துமா தான் தேவனுக்குரிய. அப்ப சரீரத்துல நாங்க செய்யாம இருக்கிற பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களோட ஆத்துமா தான் யார வாஞ்சி. ஏன்னா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே நாத்துமா அப்ப தேவனே முன்னால போய் வச்சிட்டு இருந்தா
நாங்க தவறா இருந்தாலும் நாங்க அந்த ரத்தத்துக்குள்ள இருப்போம். அப்ப அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறபடினால எங்கட பாவம் எண்ணப்படாமே இருக்கு. பாவியா தான் இருப்போம், ஆனா நாங்க என்ன செய்யாது, எங்கட பாவம் எண்ணப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா நாங்க தேவனை விட்டு தூரம் இருந்துட்டு பாவம் செஞ்சுட்டு இருந்தா அது என்ன செஞ்சிருக்கும், எண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு. புரியுதாங்க? அதுக்காக அந்த ஒவ்வொரு பழைய ஏற்பாடு எங்களுக்கு நிழலாயிடுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் புல உள்ளவங்க, ஆனா ரத்தம் முன்னால இருந்துச்சு. ஆக்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, சபைக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு? அப்ப ஆனா புள்ளையானவன் இருந்தான் தானே உள்ள, அங்க போய் வனாந்திரத்துல சாக போறவனும் இருந்தான் தானே. ஆனா ரத்தத்துக்குள்ள இருந்தபடியா பாதுகாப்பு இருந்து, ஏன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடியா பாதுகாப்பு. அதனாலதான் நாங்க எல்லாரையும் சபைக்கு வாங்க, ஏன்னா நீங்க பாவியா இருந்தாலும் சேர்ச்சுக்கு வாங்க, ஏன்னா தேவண்ட வார்த்தை பேசட்டும், ஏன்னா புலன்ட்டு நிக்காதீங்க, ஏன்னா ஆனா சபைக்கு வரக்குள்ள நீட்டா வாங்க. அதை செய்யலாதவன் தான் நாங்க என்ன நிப்பாட்டுறேன். ஏன்னா அது வெளிப்பிரகாரமான அடையா, ஏன்னா வார்த்தைக்கு வெளிப்பிரகாரம். வார்த்தைக்கு வெளியில ஜீன்ஸ் அடிச்சு போவாங்க, ஆனா சேர்ச்சுக்குள்ள அடிச்சு வர்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளேன். ஏன்னா தாடி வளர்த்துருப்பாங்க வெளியே என்ன, ஆனா உள்ள நாங்க அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா வளர்ற பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சாட்சி இடரல் ஆயிரும். அப்ப சமூகத்துக்கு வரக்குள்ள எல்லாரும் ஒன்றார். வெளியில செய்யறத நாங்க கண்டா கடிஞ்சுக்கொள்வோம். இன்னொருவர் சொன்னா நாங்க கேட்டும் கேட்காத மாதிரி இருப்போம். டைம் வரக்குள்ள நாம சொல்லுவோம். என்ன அதுக்காக நாங்க பயந்தோ அல்ல, ஒரு காரியமோ இல்லை. ஏன் நாங்க அதை விடுறோம்னா அது ஒரு அவன் திருந்தட்டும். ஏன்னா அப்ப செய்தி பேசக்குள்ள ஒரு நாள் அது என்ன செய்யப்படும், பேசப்படும். ஆனா ஆத்துமா என்ன செய்யறது, தேவனுடையது. அப்ப பாருங்க, ஆத்துமா மாற்றப்படும் வரை உங்களால் தேவனோடு சரியாக இருக்க முடியாது. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த விதமாக தான் இருக்கும். அவன் உண்மையாக தேவனுக்குள் செல்கையில் தேவனுடைய வார்த்தையுடன் தன்னுடைய ஜீவியத்தை அவன் கவனித்து பிறகு அதனுடன் ஒவ்வொரு சிறு கூறுபாட்டுடன் அவன் ஒருங்கிணைத்திருப்பதை உணர்கிறான். அவன் நீடிய பொறுமை, தயவு, அமைதல், சாந்தம், வல்லமை, விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்பவளை கொண்டிருப்பான். அவன் கொந்தளிக்கும் கடலை போன்று மேலும் கீழுமாக அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்க மாட்டான். அவன் உறுதியாக நிலைத்திருப்பான். அவனுடைய இருதயம் தூய்மையானதாக இருக்கும். அவனுடைய ரெண்டிலும் ஒன்றாக தேர்ந்தெடுத்தல் சரியாக இருக்கும். அவன் தேவனுடைய வார்த்தையுடன் ஒருங்கிணைத்து என்பதை அறிந்திருக்கிறான். பாதாளம் முழுவதுமே அவனை அசைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையுடன் அவன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் தெய்வீக அன்பையும் தன்னுடைய இருதயத்தில் தூய்மையும் அவன் கொண்டிருக்கிறான். அவன் உலகத்தின் காரியங்களை அவனை விட்டு விளக்குறான். அவை அவனுக்கு மரித்து போயிருக்கின்றன. அவை இனிமேல் அவனுக்கு தேவைப்படுவதில்லை. என்ன பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட அந்த பெண்ணை உங்களால் தேவனற்றதாய் காணப்படுகிற ஒரு ஜோடு ஆடைகளை அணிய வைத்து அங்கே தேவையில்லாத அவளை சொல்ல வைக்க முடியாது, தேவையில்லாததை செய்ய வைக்க முடியாது. இப்பொழுது அவள் தவறாய்க என்பதை அவளிடம் சென்று கூற வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் அவள் மறுபடி பிறந்திருக்கிறாள். ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களோட ஆத்மாக்குள்ள தேவன் வந்தா அவங்க என்ன செய்வாங்க, தேவன் அப்ப அதாவது வார்த்தையா மயக்கிழுக்கு. அப்ப தேவன்ட வார்த்தை என்ன சொல்லுதோ நாங்க அதுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் ஆசீர்வதி. அப்ப அதை விட்டுட்டு வார்த்தைக்கு புறம்பாக இருந்து கொண்டு நாங்க என்ன ஸ்தானத்துல இருக்கலாம், என்ன இதுல இருந்தாலும் வார்த்தையை செய்யாம இருந்த எங்களை ஒரு அந்த காரியத்துல பிசாசு இன்னும் மயக்கி வச்சிருக்கிறான் என்பது அர்த்தம். விளங்குது அவங்களுக்கு? மதம் மயக்கி இழுக்கும் ஆவி, என்ன மயக்குறண்டுவாங்க. என்ன அப்ப அதே போல அந்த காரியத்துல உலகமங்களை என்ன செய்ய, சில பேர் மேக்கப்ல, என்ன சில பேர் உடுப்புல, என்ன சில பேர் என்ன ஒரு ஆரோக்கியத்தை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜிம்முக்கு போறான். ஆனா இப்போ சாகர முழுக்க ஜிம் ஆக்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நெட் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப பாருங்க எல்லாம் ஜிம் மாஸ்டர். பேரக்குறைய ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளேயே ஒரு 20-30 பேர் எல்லாம் ஜிம் மாஸ்டர், எல்லாம் ஹேண்ட்ஸமான ஏன்னா உடல் கட்டளவு. அவங்க தான் செத்துரு ஹார்ட் அட்டாக். எல்லாரையும் பார்த்தா ஹார்ட் அட்டாக். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பலம் உள்ளவரை இது இருந்து ஆரோக்கியமா இருக்கு. ஆனா தேவனுக்கு சிம்பிள். அப்ப தேவன் பாருங்க அவ்வளோ சார். அப்ப ஆரோக்கியம் என்பது தேவனுடைய வார்த்தையோட இருக்கக்குள்ள தேவனங்களை நோய் இல்லாம எல்லாமே. அதுக்காக நாங்க ஓடக்கூடாண்டது இல்லை. ஏன்னா ஆனா எங்கட உடம்ப கட்டழகாக வச்சிருக்கிறதான் வேதம் தவறு. சில பேர் மசில்ஸுகளை வச்சு என்ன
இப்படி வச்சு ஏன்னா டிஷர்ட் போட்டா இருக்கணுமன்றது தவறு. மற்றபடி வண்டி குறைய ஏன்னா எங்கட ஒரு அந்த ஓடக்குள்ள களைப்பு அதுக்காக ஓடுறதோ அதுக்காக எக்ஸசைஸ் செய்யறதோ அது நல்லது. அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் வேறு அழகு வேறு. விளங்குது? அழகுக்காக செய்வோம்னா அது தவறு, ஆரோக்கியத்துக்காக செய்வோம்னா அங்க தவறே இல்லை. அதான் வேதம். வேதம் வந்து ரெவலேஷன் வெளிப்பாட போதிக்குது. அப்ப அதனால வந்து நாங்க ஏன்னா இது இருந்தாங்களுக்கு கஷ்டம் குனி ஏன்னா அப்ப அதுக்காக செய்யறது வந்து நல்லது. ஏன்னா அதுக்காக உடம்பு களைப்பு ஏற்படாம சில வேலையில எக்ஸசைஸ் செய்யறது சரி. ஆனா கட்டழகு உடம்பு ஒரு ஆணழகனாக செய்யறது இந்த உலகம் அப்படிதான் அதை விரும்பும். அது வேதம் தவறு. அப்ப பாருங்க, அது என்ன உலகம் எங்களை இழுக்கு, மயக்கி இழுக்கு. அதே போலதான் அழகு. வேதம் அழகு என்ன சொல்லுது? எங்களோட சுபாவத்துக்கு. ஆனா நாங்க அழகாக இருக்கணும் என்று மாத்துறது வேறு. இயற்கையிலே தேவன் தந்திருக்கு. ஏன்னா இயற்கையை போட்டு குளிச்சாலே எல்லாமே எங்களோட முகமும் பொலிவா இருக்கும். ஏன்னா எங்களோட எல்லாமே அழகா இருக்கும். ஆனா அதை கொண்டா என்ன செய்யும்? கொஞ்ச நாள் பொலிவா இருந்து நீங்க பாருங்க சுருங்க மன யாராவது நம்புவானா? சிகரெட்டை போடுவான், புகைத்தல் உடல் நடத்தை கெடுக்குமென்று பெட்டியிலேயே அடிச்சிருக்கான். யாராவது குடிக்காம இருக்கிறான் ஏன்னா குடிக்கிறான். அப்ப அதே போல அழகும் தெரியும். ஏன்னா கிரீம் போட்டா கொஞ்ச நாளைக்கு பிறகு முகம் சுருங்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா செய்யாம இருப்பாங்களாக்க? செய்யுதான். புரியுது? அப்ப அது விளங்குது. அப்ப கெடுதல் என்று தெரியும், செய்யறோம். ஏன்னா தற்போதைய ஆசையை நம்ம விரும்புறோம். அப்ப உலகம் என்ன செய்திருக்கு? எங்களை மயக்கி இழுத்துருக்கு. ஆனா காலப்போக்குல சுருங்கக்குள்ள எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆனா நாங்க ஃப்ரெஷ்ஷாவே இருந்து பாருங்க, ஏன்னா ஒன்றுமே பூசாம இருந்து பாருங்க, அது நல்லா அந்த முகம் வந்து சுருங்கா. ஏன்னா அது எப்பயுமே பொலிவா காண்பிக்கும். அப்ப அதனால உலகம் எங்களை மயக்க விடாம நாங்க நடந்து கொள்ளும் போது தேவன் அந்த காரியம், இது சுருக்கமா சொன்ன நிறைய காரியம். அன்றைக்கு பார்க்கக்குள்ளதான் பார்த்தேன்னா இது என்னமோ ஒரு 3 பிரசங்கம் பண்ணோம். அப்பதான் இதை முழுமையா அந்த புத்தகத்தை முடிக்க. ஆனா இதுல உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மயக்கிழுக்கும் ஆவி என்பது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. வியாதி இருந்தவனும் பரலோகம் போயிடுவான். ஏன்னா சபையில காரியமா இருந்தவனும் அவன் சரியா இருந்தா போயிடுவான். ஆனா ஆத்மால போறது ரிஜெக்ட். விளங்குதா? இதுல 2லயும் அவன் சரியா இருப்பான். 3வது பாத்தீங்கன்னா மறைமுகமா உலகத்துல ஏதாவது ஒன்று தேவண்ட வார்த்தையை விட அவன் காரியத்துல என்ன செய்வான்? ஏதோ ஒரு காரியத்துல அவனை இழுக்கு. ஏன்னா சரீரத்துல அல்லது ஏதாவது ஒன்றுல இழுக்கு. ஆனா இல்ல, நான் தேவண்ட காரியத்துலதான் மனுஷன் 90 இல்லை 99 இல்லை 100 வார்த்தையினாலும் பிழைப்பானண்டா எழுதப்பட்ட அவ்வளோ நிறைவேற்றணும்டா நம்ம தேவண்ட வந்துதான் ஆகும். ஆமே அணிதினமும் அதுதான் எங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கும். விளங்குதா? அதான் மயக்கிழுக்கும் ஆவிகள். மயக்கிழுக்கும் ஆவி என்பது உலகமா வார்த்தையா அல்லது உலகம்? அது வந்து ஆத்துமாவோடு சார்ந்தவர். அப்ப அது வார்த்தை பிரயோகம் ஏன்னா அல்லது சொற்பிரயோகம் ஏன்னா அடுத்தது வந்து பொய். எல்லாமே எங்க இருந்து வாருது? ஆத்துமாவும். அப்ப அது வந்து ஆத்துமா எது? அதான் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களோட இறுதி. அப்ப எங்களுக்கு உடம்பை குறிச்சு ஒரு கவலை இருக்குமெண்டா அது எதை குறிச்சது? எங்களோட இருதயம் உடம்பை தான் நேசிக்குது. ஆனா எங்களோட ஆத்துமா வார்த்தையை கேட்கணும். எங்களோட உடம்பு அழியினாலும் ஏன்னா அழிஞ்சி போனாலும் எனக்கு தேவன் தான். அதான் யோபு சொல்றேன். ஏன்னா என் தோல் முதலானவைகள் அழிஞ்சி போனாலும் என் உடம்புல இருந்து நான் வர அவன் உயிர் தெழுதல சொல்றான். ஆனா அவனோட உடம்பெல்லாம் என்ன அழுகி போனான். அவனோட ஆத்மா தேவனே நோக்கிட்டு. அப்ப அதே போல எங்களோட ஆத்மாவானது எங்களோட பொடி தேவண்ட சமூகத்துக்கு போக அது எங்களை தடை செய்யுதுண்டா அது வந்து எங்களோட ஆத்மா இன்னும் தேவனை சரி. ஆனா ஆத்மாவில பேலன் வந்தா எங்களோட பொடி பேலன் ஆகும். அதை வேதம் சொல்லுது. மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சி. ஏன்னா மனம் வந்து சரியா இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உலக ஆக்கள் பாருங்க, ஏன்னா தேவண்ட காரியத்துல டயர்ட் ஆயினோன்னு இங்க வந்தோடனே நித்திர கொண்டுருவான். ஆனா உலக வேலையை செய்யக்குள்ள பாருங்க முழிச்சிட்டே இருப்பான். அவங்களுக்கு அப்ப டயர்டே இருக்கா. ஆனா தேவண்ட காரியம் வரக்குள்ள அவங்களுக்கு வரும். அப்ப உலங்குதானே உங்களுக்கு. அப்ப அந்த ஆத்மா எதுக்கு இசைவாக்கத்துக்கு வருது? ஏன்னா அப்ப தேவனுக்குள்ள இருந்தா நாங்க விழிப்பு. அடுத்த வசனம் என்ன வருமென்ற ஒரு ஆவியிட உற்சாகம் வரும்போது அது ஆசீர்வாதம். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சர்வளவரே கொடான பொடி ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகா பரிசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே மயக்கீழுக்கும் ஆவிகளை குறித்து இந்த நேரத்திலே நாங்கள் பேசினோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையா அல்லது மயக்கீழுக்கும் ஆவிகளா? இன்றைக்கு நாங்கள் வார்த்தையை நம்பி வார்த்தைக்காக வர நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய இருதயத்துல இதை செய்யலாமா செய்யக்கூடாதாண்டு இருக்கும் போது முதலாவது இடத்திலே ஜெபிக்க நீ கிருபை செய்யும். ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதிக்கிற தேவன், அதை பாதுகாக்கிற தேவன். அன்றைக்கு ஜோசபாத் ஆண்டவரே ஜோசபாத்துக்குள்ள போவோமா போகக்கூடாதான்ற சந்தேகம் வரக்குள்ள அவன் ஜெபித்தான். அதுக்கு பிற்பாடு ஒரு தீக்கசியை நாடினான். அப்பொழுது அவனுடைய உயிர் அங்கே பாதுகாப்பை அடைஞ்சதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, நாங்களும் எந்த காரியத்திலும் சந்தேகப்படாத வண்ணம் நாங்கள் சரியாக செய்ய நீர் கிருபை செய்யும். சந்தேகம் வருகிற வேளையிலே அது ஒரு பிசாசா இருக்கிறது. நாங்கள் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. நாங்கள் ஒன்றை செய்வோமானால் அதை உறுதியாக செய்ய நீர் கிருபை செய்யும். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.